வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏக்கராங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோடு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி பக்கம் வருங்க. இதுதான் மெயின் ரோடுங்க. அது உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோடுங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்லேயுமே தாராபுரத்துலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர்லேயுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 டு 350 அடி பக்கம் வருங்க. காடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க 5 ஹெச்பிங்க. அதுபோக தனியாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க. இதான் கிணறுங்க. தண்ணி பாருங்க மேலாலேயே இருக்குதுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாய்ங்க. சுற்றியுமே பாம்பேரியோடு இருக்குதுங்க. உள்ளே வந்து கம்பர்சர் இருக்குதுங்க. ஆனால் போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் மோட்டரில் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 தென்னை மரம் பக்கம் இருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பிங்க, ஃப்ரீ சர்வீஸுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாய்ங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மாதம் பாய்ங்க. நம்ம வயல் போட்டு எடுக்கிறதுக்கு, கரும்பு ஓடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற பூமிங்க இது. உங்களுக்கு மெயின் ரோடு பேஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் போடுற மாதிரி தான் தாராளமாக போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது. தென்னைமரம் பார்த்தீங்கன்னா லைன் மரமாக வச்சுருக்குறாங்க. கிடவோடு பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க. ஆனால் தண்ணி உள்ள ஏரியாங்க இது. உங்களுக்கு அமராவதி பாசனம் பாய்ங்க. உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து 20 கிலோமீட்டருங்க, தாராபுரத்துலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் வரணுங்க. மெயின் ரோடு பேஸே இருக்குதுங்க பூமிங்க. உங்களுக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க. ஏன்னா பஸ் ரூட்டுங்க, இது மெயின் ரோடுங்க. உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோடுங்க. ஒரு 300 to 350 அடி பக்கம் வருங்க. ஏன்னா கிணறு இருக்குதுங்க, ஒரு சர்வீஸ் இருக்குது, ஒரு போர்வெல் இருக்குதுங்க. அதான் அந்த போர்வெல்லுங்க. மெயின் ரோடுங்க இது. உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. வில்லேஜ் ஒட்டி அந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு மெயின் ரோட்டில் தொலாகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பூமி செட் ஆகுங்க. உங்களுக்கு நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுற அப்படி தான் தாராளமாக பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது கம்பெனி பர்பஸுக்கு, குடோன் பர்பஸுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற பூமிங்க இது. ஏன்னா மெயின் ரோடு மேலே இருக்கிறனால வந்து போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. வண்டி வந்துட்டு போகிறதுக்கு இருக்கலாமேங்க. ஏன்னா கிணறு, சர்வீஸு, போர்வெல் இருக்குதுங்க. அமராவதி பாசனம் வந்துடுங்க. நம்ம விவசாயம் பண்ணுற அப்படி தான் தாராளமாக பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னாலும் வந்து வேறு ஏதாவது கம்பெனி பர்பஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பூமி சூட்டபிள் ஆகுங்க. மரம் பாருங்க நல்லா காப்பில் இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கராங்க. இது பிரித்து கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக தான் கொடுப்பாங்க. மெயின் ரோடு மேலேயே இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே வந்து டவர் லைன்லாம் எதுவும் கிடையாதுங்க. எல்டி லைன் மட்டும் ஒன்று கிராஸ் ஆகுங்க உள்ளுக்குள்ளே, நம்ம பூமிக்கு வர்றதுக்கு சர்வீஸுங்க. இது ஒட்டியே ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க. இங்கேருந்து தாராபுரம் பக்கங்க. மொத்த ஏரியா வந்து 6 ஏக்கராங்க.